ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான முட்டை மசாலா செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முட்டை மசாலா செய்ய ஃபஸ்ட்டு 5 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நைஃபை வச்சு உள்ளே இருக்கிற கரு கட் ஆகாமல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா முட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் 2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். அடுத்து 10 பல் பூண்டை இடித்து சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து கூடவே 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிக்கும். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காரத்தை கூட்டவோ குறைச்சவோ சேர்த்துக்குங்க. மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் 1/2 டம்ளர் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவும் திக்காக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆனதும் நம்ம கட் பண்ண வச்ச முட்டையுடைய வெள்ளை கருவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் கருவை கடைசியாக மிக்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா சீக்கிரமாக உடஞ்சி எல்லாமே தனித்தனியாக வந்துடும். வெள்ளை கரு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் அடுத்து மஞ்சள் கருவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம பர்ஃபெக்டான முட்டை மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. வீட்டில் பசங்களுக்கு சைட் டிஷ்னு கேட்டால் இந்த மாதிரி முட்டை வச்சு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்க. இது சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க. இந்த டேஸ்டியான முட்டை மசாலா ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.